சேனல் நான் அரிசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிட்ஸ் கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டனில் நாம் ஒரு செடி வைக்க போகிறோம். ஆமாம், அது ஒரு மூலிகை செடி. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடி. அதோட யூசஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்புறமேலு அதை எப்படி நடுறது அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். அதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்மளுக்கு ஃபீவர் இல்லைனா கோல்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த கற்பூரவள்ளி தழையை கஷாயமாகவோ இல்லை அப்படியே அந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டாலோ அது சீக்கிரமாக நம்மளுக்கு குணமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அது எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி தலையை எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு இங்கே கற்பூரவள்ளி தலை வளர்த்திருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எந்த இடத்துல நட்டுறோமோ அந்த இடத்துல நட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி தழையாக இல்லைனாலும் நீங்கள் மற்றவங்க வீட்டில் போயிட்டு ஸ்டெம் மாதிரி இருக்க பார்ட் மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்குன்னு நிறையாலாம் கட் பண்ண தேவையில்லை, கொஞ்சோண்டு கட் பண்ணால் போதும். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், அந்த அளவு கட் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த செடியில். ஸோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருந்தாலே போதும். இதோட கம்மியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கேன் எடுத்திருக்கேன். இந்த கேனில் ஆஃப் கட் பண்ணி செடி நடுற மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு நாங்கள் ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டோம். நம்ம இப்போ என்னென்னலாம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் செம்மண், அப்புறம் தென்னை நாள் கழிவு, மண்புழு உரம் இதெல்லாம் இந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் பக்கெட்டில் இதெல்லாம் போட்டு எல்லாம் செடி நடுற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு இல்லைன்னா நம்ம கையில் எதில் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணனால நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை முன்னாடியே மிக்ஸ் பண்ணலன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல குழி பண்ணிவிட்டு நல்லா வளர்ந்த செடியிலேருந்து கொஞ்சம் இது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு நம்ம இதில் நட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கட் பண்ண அடிப்பாட்டிலேருந்து நம்ம இப்போ இதை வந்துட்டு வைக்க போகிறோம். அப்புறமேட்டு இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி வச்ச வாட்டி கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பண்ணுறது சிம்பிள். இதுக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போல் மற்ற செடிக்கெலாம் விடுற மாதிரியே வாட்ரு விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தெளித்து விடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மற்ற செடிக்கு விடுற மாதிரியே இதுக்கும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நடுறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப கம்மி. கம்பல்சரி இது நம்ம வீட்டில் இருக்கணும், பிகாஸ் இது ஒரு ஹெர்பல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நட்டு முடிச்சாச்சு. அடுத்தது தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற வேலை தான். நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம், இதுக்கு தேவையில்லை. அப்படியே எடுத்து கொஞ்சம் நிறையாவே மாதிரி எடுத்து ஊற்ற வேணாம், அப்படியே கொஞ்சம் நிறையா தெளிச்சும் விட வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணி போதும். பிகாஸ் நாங்கள் கலந்தப்பயே நிறையா தண்ணி ஊற்றிட்டனால இந்த அளவு தண்ணி போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நட்டு தண்ணி ஊற்றி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அது எத்தனை நாளில் வளரும் அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கற்பூரவள்ளி தழை வந்துட்டு 1 மந்த்லேயே நம்ம நல்லா தண்ணி ஊற்றுனோம்னா புதுசாக இலை விட்டுரும். அப்புறமேட்டு நல்லா வளர்ந்தோடனே இதோட இலையெல்லாம் நம்ம பிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே அறுக்கலாம் தேவையில்லை, இது எப்பயுமே இருக்கிற ஒரு பிளான்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.